பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் அல்ல, இயற்பியலே ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் கூறியுள்ளார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது கடவுள் அல்ல, இயற்பியலின் கோட்பாடுகளின் விளைவுகளே காரணம் என்று கூறியுள்ளார் உலகம் புகழ்பெற்ற இங்கிலாந்து இயற்பியலாளர் பேராசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எனும் உடலியல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரான ஹாக்கிங் அவர்கள் விண்வெளியில் ஆய்வுக்கு ஆற்றிய சேவை மிகப்பெரியது. பிளாக் ஹோல்ஸ் குறித்த இவரது ஆய்வு மிகப்பெரியது. இவர் எழுதிய தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் மிக பிரபலமானது. பிரபஞ்சம் உருவாவதற்கு காரணமான பிங்பாங் குறித்த கருத்தையும் மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டத்தையும் இதில் அவர் விளக்கியுள்ளார். இங்கிலாந்தின் சண்டே டைம்ஸ் இதழில் சிறந்த புத்தக வரிசையில் தொடர்ந்து 237 வாரங்கள் முதலிடத்தில் இருந்து சாதனை படைத்தது இந்த புத்தகம். தற்போது ஹாக்கிங் அவர்கள் புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். அது இந்த பிரபஞ்சத்தை கடவுள் உருவாக்கவில்லை, மாறாக இயற்பியலின் விதிகளே பிரபஞ்சம் உருவாக காரணம் என்று கூறியுள்ளார். இயற்பியலின் தவிர்க்க முடியாத விதிகளின் விளைவுகளால் தான் இந்த பிரபஞ்சம் உருவானதாக தனது சமீபத்திய தி கிராண்ட் டிசைன் என்ற நூலில் எழுதியுள்ளார் ஹாக்கிங் அவர்கள். இது குறித்து ஹாக்கிங் அவர்கள் கூறுகையில், இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றிடம் இருந்தது. எனவே யாரும் வந்து பூமியை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை, அதுவாகவே தன்னை உருவாக்கி கொண்டுள்ளது இந்த பிரபஞ்சம். இது முற்றிலும் இயற்பியல் சார்ந்ததே. சுருக்கமாக சொன்னால் இந்த பிரபஞ்சம் சுயம்புவாக உருவானது. இதை உருவாக்க கடவுளுக்கு அவசியமில்லை. நமது பிரபஞ்சத்தின் அன்றைய நிலை, இன்றைய நிலை, நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடிவது என அனைத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் உள்ளது. எதுவுமே மர்மம் இல்லை, எல்லாமே அறிவியல் சார்ந்தது. பிரபஞ்சம் தானாக உருவாகவில்லை, அது உருவாக்கியவர் கடவுள்தான். கடவுளின் சக்திதான் பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்பது தவறு. அது சாத்தியமில்லை. கடவுள் வந்து தொட்டு கொடுத்து பிரபஞ்சமே உருவாகு என்று கூறினார் என்று சொல்வது அபத்தமானது என்று கூறியுள்ளார். அதே சமயம் 1998 ஆண்டில் ஹாக்கிங் அவர்கள் எழுதிய தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் பூமியின் உருவாக்கலில் கடவுளுக்கும் பங்கு இருக்கலாம் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதில் பிரபஞ்சத்தின் முழுமையான வரலாற்றை நாம் பார்க்கும்போது அது முற்றிலும் மனித குலத்தின் வெற்றியாக கூறி கொள்ள முடியாது. அதிலும் கடவுளுக்கும் ஒரு இடம் இருக்கலாம் என்று கூறியிருந்தார் ஹாக்கிங் அவர்கள். ஆனால் தற்போது முற்றிலும் இது இயற்பியல் சார்ந்த நிகழ்வு என்று அடுத்து கூறியுள்ளார் ஹாக்கிங் அவர்கள். தனது புதிய புத்தகத்தில் அவர் கூறுகையில், பிங்பாங் காரணமாக சூரிய குடும்பமும் கோள்களும் உருவாகின, பூமியும் உருவானது. இதற்கு காரணம் இயற்பியலின் விதிகளால் ஏற்பட்ட விளைவுகளே. இங்கு கடவுளுக்கு எங்குமே இடமில்லை, முற்றிலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வு இது. முன் 2 கேள்விகளை வைக்கிறேன். முதல் கேள்வி, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரணங்களுக்காக கடவுள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினாரா என்பது. இரண்டாவது கேள்வி, அறிவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் பிரபஞ்சம் உருவானதா என்பது. இதில் நான் இரண்டாவது கேள்வியை ஆதரிக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அறிவியலின் கோட்பாடுகளை கடவுள் என்று கூறிக்கொள்ளலாம். அதே சமயம் இதை தவிர வேறு எந்த கடவுளும் பிரபஞ்சத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது என்பது எனது கருத்து என்கிறார் ஹாக்கிங் அவர்கள். இருப்பினும் பல விஷயங்கள் இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. குறிப்பாக பிளாக் ஹோல்கள். இந்த இருண்ட சக்தி பிரபஞ்சம் உருவான போது ஏற்பட்டதா அல்லது பிரபஞ்சம் உருவான போது அழிந்து போனதின் மிச்சமா என்பது இதுவரை விளங்கவில்லை. தற்போதைக்கு பிரபஞ்சத்தின் வரலாறு குறித்து உலக அளவில் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரே முடிவு பிங்பாங் தியரி மட்டுமே. மிகப்பெரிய வெடிப்பு பிரளயத்தை தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் உருவானதாக இந்த பிங்பாங் தியரி கூறுகிறது. 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பேரண்ட வெடிப்பு நடந்ததாக கடந்த ஆண்டு கணித்து கூறப்பட்டது. தற்போது வெளியாகி இருக்கும் ஹாக்கிங் அவர்களின் நூலும் பிரபஞ்ச வரலாறு குறித்த புதிய பார்வைக்கு வித்திடும் என்கிறார்கள்.